பிஜேபியில ஒருத்தர் இருந்துட்டு சமூக நீதியை வந்து இங்க தமிழ்நாட்டில் நிலைநாட்டினது பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறு நிமிஷம் அவர் பிஜேபியில இருக்க முடியுமா சார்? ராமன் வந்து எத்தனை அவன் வந்து சீதை மட்டும்தான் கல்யாணம் பண்ணாருங்கிறான். சீதை மட்டும் இல்ல அவருக்கு மனைவி. அவருக்கு அதிகமான வால்மீகி ராமாயணத்துல எடுத்து படிச்சு பாருங்க. பெரியாரை பத்தி பேசணும்னா அப்ப இன்னும் நிறைய பேசலாம். அறிஞர் அண்ணா என்னென்ன பேசினா இன்னும் நிறைய போகும். இதெல்லாம் சொல்றீங்களே, வால்மீகி ராமாயணத்தை சொல்லு. நான் வால்மீகி ராமாயணத்தை என்ன சொல்லி இருக்கு அத சொல்லுங்க. அதானே ஒரிஜினல். இங்க வந்து நம்ம ராமராஜ்யம் பிஜேபியோட ஆட்சியை வந்து நம்ம இங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏயா இதே கம்ப ராமாயணத்துல ஒரு கதை. ஒரு டோபி தன்னுடைய மனைவிய தனியா இருந்தாங்களே எங்க இலங்கையில சிறை எடுத்துட்டு போய் அங்க ராவணை வச்சிருந்தானே. அப்ப வந்து ராவணை வந்து சும்மாவா விட்டு வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னானா. 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்பேன். இன்றைக்கு எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரு? இது ஒண்ணு மட்டும் நீ அந்த மோடி ஐயாவை கொடுக்க சொல்லுங்க, இல்ல எச் ராஜாவை சொல்ல சொல்லுங்க, அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்க. அவங்க ஆளுற மாநிலத்துல அவங்க முதலமைச்சரை இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லும் போது நம்ம எங்க போறது? நம்ம மாத்திரம் என்னத்துக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் பிரிண்ட் பண்ற நீ? அப்ப இது உனக்கு மரியாதையா? வந்து கையில ராணுவம் இருக்கு, அதாவது டென்ஷனாவே வச்சுட்டு இருக்கணும். இந்திய மக்களை வந்து ஃப்ரீயா சிந்திக்க விடக்கூடாது. சிந்திக்க விட்டா அவன் சிந்திச்சான்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்க முடியாது. சிந்திக்க விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகளை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அழகா அந்த பாப்பரை கூட்டம் செய்யுது. இந்த நிகழ்காலத்துல அவர் மோடி அரசு எப்படா கோய்தான் போகுமோ அதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவை சேர்ந்த டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ராமர் தான் வந்து இந்த திராவிட மாடலுக்கே ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. அது எப்படி? இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லாங்க. கட்சியினுடைய நடவடிக்கை எடுக்கணும்ல, உங்க கொள்கை அது உகந்தது. அது அப்படி எல்லாம் நம்ம எடுக்க இயலாது. கட்சியினுடைய கொள்கை என்பது என்னவோ இல்ல சார். பிஜேபியில ஒருத்தர் இருந்துட்டு சமூக நீதியை வந்து இங்க தமிழ்நாட்டில் நிலைநாட்டினது பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறு நிமிஷம் அவர் பிஜேபியில இருக்க முடியுமா சார்? சொல்லுங்க. ரகுபதி ஒரு சட்டத்துறை அமைச்சர். ஆமா. அதாவது அவர் என்ன சொல்றாரு, என்ன காரணத்துக்காக சொல்றாருன்னா, எல்லாரும் பெருவாரியான இந்துக்கள் நம்பக்கூடிய அந்த ராமருடைய ஆட்சி தான் தமிழகத்துல இருக்குன்னு, ராமர் வந்து ரொம்ப ஒழுக்கமா ஆட்சி பண்ணாருன்னு அவருக்கு நினைச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. ஆனா ராமன் வந்து லோலாயிங்கிறது அவருக்கு தெரியல. சரியா? ராமன் வந்து எத்தனை அவன் வந்து சீதை மட்டும்தான் கல்யாணம் பண்ணாருங்கிறான். சீதை மட்டும் இல்ல அவருக்கு மனைவி. அவருக்கு அதிகமான வால்மீகி ராமாயணத்துல எடுத்து படிச்சு பாருங்க. அதிகமான துணைவியார்கள் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கே 40,000 மனைவிகள்ங்கிறான். யாருக்கு? தசரத மகாராஜாவுக்கு 40,000 பொண்டாட்டியா. 40,000 பொண்டாட்டிய மூஞ்சியாவது பார்த்திருக்க இயலுமா? எல்லாம் புராண கதைகள், புராண இதிகாச கதைகள், அவ்வளவுதான். இதுல வந்து அது பெரும்பான்மை மக்கள் அதை வந்து உணர்வுபூர்வமாக இருந்து அவங்க நம்ம அதை பழிக்க வேண்டாம். அதை நம்ம பழிக்க வேண்டாம். ஆகையினால எங்க அவர் ஏத்துக்காரு போல இருக்கு ராமனை. அதனால ரகுபதி வந்து ராமனை அந்த மக்களுக்கு ஒரு விஷஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன? தமிழ் மன்னன், அதாவது ராவணன் என்பவன் தமிழ் மன்னன். தமிழ் மன்னன் இறந்த தினத்தை கொண்டாடுவது தீபாவளி. ஆகவே நாங்கள் அதுக்கு வாழ்த்து சொல்லவில்லை. அவ்வளவுதான். இல்ல தொடர்ச்சியா பாருங்க, நீங்களே பாருங்க, ராமர் பாலம் கட்டினார். அப்ப அப்படின்னா ஒரு பொறியியல் பட்டதாரியா அப்படின்னு சொல்லி உங்க கலைஞர் கேட்டாரு. தொடர்ச்சியா அப்ப இந்து கடவுள்களை இவங்களை கேலி செய்யறது. மணல் மேட்டை வந்து இது ராமர் பாலம் கட்டினாருன்னு சொல்லி அந்த சுப்பிரமணிய சாமியும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி ஏதோ செலவு பண்ணி கடைசியில வேஸ்டா போச்சு கடல்ல. சேது சமுத்திரம் அந்த சேது சமுத்திர திட்டம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கும். நிறைவேறி இருந்தா 700 மைல் வந்து நாட்டுக்கல் இது வந்து எங்க இலங்கை போய் தான் திரும்ப திரும்ப தூத்துக்குடி வருது, சென்னைக்கு வருது. அப்ப 700 கிலோமீட்டர் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு எரிபொருள் செலவாகுது, எவ்வளவு நாள் செலவாகுது. இதெல்லாம் மிச்சப்படுத்தி இருந்தா இந்தியாவுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கும். அதை கெடுத்து குட்டியச்சவராக்குனது ஜெயலலிதாவும் சுப்பிரமணிய சாமி தான். அது மட்டும் இல்ல,
நடராஜர் தீட்சிதர்களுக்காக வாதாடி அதையும் நாசமாக்குனதும் அந்த 2 பேர் தான். ஆகையினால எல்லாத்துக்கும் அந்த சுப்பிரமணிய சாமிக்கும் அந்த அம்மாவுக்கும் தான் சார். இப்ப நம்ம அது பேசுறது சம்பந்தமா சேக சமுத்திர திட்டத்தை பத்தி பேசுறோம். இப்ப நீதிமன்றம் வந்து ஜூனியர் விகடனுக்கு வந்து தற்போது 25 லட்சம் வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டிஆர் பாலு, அப்ப அந்த துறை சார்ந்த டிஆர் பாலு அவர்கள் மீது அவதூறாக கட்டுரை எழுதியதாக தற்போது ஃபைன் விதிச்சிருக்கு நீதிமன்றம். நேத்திக்கு வந்து தீர்ப்பு 25 லட்சம். அவர் வந்து 1 கோடி கேட்டிருந்தாரு. 1 கோடியை வந்து ஆமா, அதாவது நஷ்டஈடு கேட்டாரு. என்ன வந்து தவறா சித்தரிச்சுட்டாங்கன்னு. இப்ப ஜூனியர் உடனே வந்து 25 லட்சம் அவருக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க கோர்ட்ல. இல்ல அதான் சார், இப்ப நீங்க தொடர்ச்சியா இந்து மத தெய்வங்களை வந்து கேலிக்கு உட்படுத்துறீங்க, கேலி செய்றீங்க. கேலி செய்யறோம் இவ்வளவு விஷயங்கள் நான் மேற்கோள் காட்டினேன். ராமரை பத்தி கலைஞர் அவர்கள் என்ன பேசினாரு, பெரியார பத்தி பேசணும்னா அப்ப இன்னும் நிறைய பேசலாம். அறிஞர் அண்ணா என்னென்ன பேசினான்னு சொன்னா இன்னும் நிறைய போகும். இதெல்லாம் சொல்றீங்களா? வால்மீகி ராமாயணத்தை சொல்லு. நான் வால்மீகி ராமாயணத்தை என்ன சொல்லி இருக்கு அத சொல்லுங்க. அதானே ஒரிஜினல். வால்மீகி ராமாயணங்கிறது தான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் ராமாயணத்தை எடுத்து படிச்சு பாருங்க. கம்பன் எழுதினது பண்ணது. கம்பன் வந்து கவிதை உரைநடை. கம்பரோ துளசிதாசர் எழுதினதோ வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. துளசிதாசர் இவங்களை வந்து புனையப்பட்ட கதைகள். இவங்க வந்து இந்த சமுதாயம் ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்காக மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உண்மை கதை வந்து வால்மீகில தான் இருக்கு. படிச்சிருக்கீங்களா? நான் ஒரு கொஞ்சம் பக்கம் படிச்சிருக்கேன். அதுலயே நிறைய தலை சுத்திரும். ரொம்ப அசிங்கமா எழுதிருக்கு. அதான் நீங்க இப்ப தொடர்ச்சியா அவங்க தெய்வங்களையும் அவங்களுடைய இதெல்லாம் நீங்க வந்து கேள்வி உட்படுத்துறீங்க. நாங்க உட்படுத்தலையா? உட்படுத்துங்க. அன்றைக்கு இருந்த வால்மீகி சொன்னதை நாங்க சொல்றோம். வால்மீகி ராமாயணத்தை என்ன சொல்லி அதான் வந்து வலதுசாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க உங்க தெய்வங்கள் இப்படி பேசுறாங்க, நம்ம எல்லாம் இந்துக்களா ஒன்றிணைவோம், திமுகவுக்கு எதிரான ஒரு நம்ம இந்து ஓட் பேங்க் ஒன்று உண்டு பண்ணோம் அப்படின்னா திமுகவோட ஆட்சி இலகுவாக நம்ம வீழ்த்தி இங்க வந்து நம்ம ராமராஜ்யம் பிஜேபியோட ஆட்சியை வந்து நம்ம இங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே கம்ப ராமாயணத்துல ஒரு கதை. ஒரு டோபி தன்னுடைய மனைவிய தனியா இருந்தாங்களே எங்க இலங்கையில சிறை எடுத்துட்டு போய் அங்க ராவண வச்சிருந்தானே. அப்ப வந்து ராவண வந்து சும்மாவா விட்டு வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னானா. அந்த வார்த்தைக்காக இந்த அம்மாவை யார சீதைய இவரு அனுப்பிச்சிட்டாரு. சீதை அப்ப பிரெக்னன்சியா இருக்காங்க. இந்த அம்மா காட்டுக்கு போயிடுது. காட்டுல போய் தான் லவகுசாங்கிற 2 குழந்தைய பெத்து அவங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த அம்மா வந்து அவங்க அம்மாவை கதையில சொல்றோம். அவங்க அம்மா வந்து பூமாதேவி. அதனால பூமியை பிளந்துக்கிட்டு அந்த அம்மா கூட உள்ள போயிட்டாங்க. அப்படி இதெல்லாம் எப்படி பாரு. அப்ப ஒழுக்கமான ராமனா இருந்தா, தெய்வ பிறவியா இருந்தா, அவ பொண்டாட்டி கெட்டவளா நல்லவனாங்கிறது அந்த தெய்வத்துக்கு தெரியுமா தெரியாதா? அதை மட்டும் சொல்லு. அதான் சார், அப்ப என்ன சொல்றாங்க, 1971 கிடையாது, இது 2026. இது வந்து இந்துக்கள் வந்து விழிப்படைஞ்சிட்டாங்க. நீங்க 1971 ராமரை வந்து நீங்க இந்த புகைப்படத்துக்கு நான் சொல்ல வார்த்தை சொல்ல விரும்பல. நீங்க வந்து செருப்பால அடிச்சுதான் நீங்க வந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றி பெற்றீங்க. அது அந்த காலம். இப்ப இந்துக்கள் எழுச்சி பெற்ற காலம். நீங்க வந்து உங்களுடைய இதெல்லாம் வேகாது, நாங்க தான் வந்து 2026 ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணு யாரு ஆட்சி அமைச்சா என்ன கண்ணு? நல்ல ஆட்சி கொடுத்தா யாரா இருந்தா என்ன? இன்றைக்கு டெல்லி ஆண்டுகிட்டு இருக்க இந்த மோடிஜி நல்ல ஆட்சி கொடுத்திருக்காரா? அட பாவி, இன்னைக்கு டாலருடைய மதிப்பு என்ன தெரியுமா? 87 ரூபா 37 பைசா. இவர் ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு இருந்துச்சு? டாலர் மதிப்பு என்ன இருந்துச்சு? ஒரு 55 ரூபா 71 ரூபா. இல்ல ஆமா, முன்னாடி 2014 2014 அதான் இவர் மன்மோகன் சிங் இதை விட்டு போயில எவ்வளவு இருந்துச்சு? 78 ரூபாய் இருந்துச்சு. 55 ரூபாய் டாலருடைய நிகரான மதிப்பு. இன்னைக்கு 87 ரூபாய் சில்லறையா இருக்கு. அப்ப இதனுடைய விலைவாசி என்ன? இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை என்ன தெரியுமா? 62,000 ரூபாய். ஒரு பவுன் விலை 62,000 ரூபாய். சோ அப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஆளு ஆட்சி பண்றான். எங்க பார்த்தாலும் ஒரு மாண்புமிகு பிரதமர், நீங்க உரிமையெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கே தெரியாது US டாலருங்கிறது
நாடு முழுக்க எல்லா அண்டம் முழுக்க வந்து அது ஒரு பொதுவான கரன்சி ஆகி போச்சு. அதுக்கு உண்டான ஒரு மவுஸ் கண்டிப்பா உயர்தான் செய்யும். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கம் பண்றதே டாலர் தான். டாலருடைய மதிப்பு குறைய நம்மளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. புரிஞ்சுக்கோங்க, வாங்கு சக்தி போயிடுச்சு. இன்றைக்கு அந்த அம்மா இன்னைக்கு பட்ஜெட் போட்டாங்கல்ல, இந்த பட்ஜெட்னால ஏழை எளிய மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆமா சார், 12 லட்சம் வரைக்கும் வந்து வரி விலக்கு தந்தாங்க. 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனை பத்தி தான் நீ சிந்திக்கிற. 12 லட்சம் வரை 7 லட்சமும் வாங்கிருப்பான் முன்னாடி. அவன் கட்டி இருந்திருப்பான்ல, அவனுக்கு விலக்கு கொடுத்துட்டாங்களே. இப்போ அது பிரச்சனை இல்லையா? கூலிக்கு வேலை பாக்குறவனுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்குதா? ஏதாவது உருப்படியான வேலை இருக்கா சொல்லு. இவர் ஆண்டுக்கு ஆட்சிக்கு வந்தா நான் ஆண்டுக்கு என்ன பண்ணாரு? 1 லட்சம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பு, 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுக்குறேன். இன்றைக்கு எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரு? இது ஒண்ணு மட்டும் நீ அந்த மோடி ஐயாவை கொடுக்க சொல்லுங்க, இல்ல எச் ராஜாவை சொல்லுங்க, அண்ணாமலைய சொல்லுங்க. ஒரே ஒரு இந்த அவங்க ஆட்சியில எது வேணாலும் விட்டுடும். எத்தனை கோடி மக்களுக்கு வேலை கொடுத்துருக்க அதை மட்டும் சொல்லு. இன்னைக்கு அவங்க ஆளக்கூடிய மாநிலத்துல வேலை வாய்ப்பு இல்லாதனால இன்னைக்கு தமிழகத்துல 1.5 கோடி மக்கள் இங்க வேலையை தேடி வந்திருக்கான். இந்த 1.5 கோடி மக்களும் நம்ம நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். இது எங்கேயாவது நடக்குமா உலகத்துல? அகதிகள் மாதிரி வந்து இங்க வேலை பார்க்கறாங்க. யார்? அப்ப என்ன அர்த்தம்? இவன் என்ன திட்டம் போடுறான்? 1.5 கோடி மக்கள் வந்துட்டான், அடுத்த ஒரு 1.5 கோடியை கொண்டு வந்தோம்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற அந்த திட்டத்துலதான் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு. புரிஞ்சுக்கோங்க. ஆனா வரி பகிர்ல வந்து அந்த பின்தங்கிய மாநிலங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா நீங்க உடனே வந்து பின்தங்கிய மாநிலம்னா அப்ப எங்கள்கிட்ட பிடிக்க அவன்கிட்ட கொடுக்கறது நீ யாரு? இந்திய ஒன்றியம். அத ஒன்றியம்னா அப்ப எங்களுக்கு என்ன? நாங்க வரி கட்டுறது, நாங்க 2வது இடத்துல இருக்கோம். மும்பை இன்னைக்கு மும்பைல முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? உலகம் அவரு பிஜேபி முதலமைச்சர் இங்க வந்து மராட்டியத்துலதான் எல்லா இருக்கணும்ட்டான். அரசு செயல்பாடுகள் அத்தனையும் வந்து மராட்டியத்துலதான் பிரிண்ட் பண்ணணும், மராட்டியத்துல இருக்கணும்ன்றான். அப்ப நம்ம வந்து தமிழ்ல இருக்கணும்னு சொல்றதுல என்ன தப்பு? சொல்லு. சும்மா ஏதோ கதை விடுற. அவங்க ஆள்ற மாநிலத்துல அவங்க முதலமைச்சரை இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லும் போது நம்ம எங்க போறது? நம்ம மாத்திரம் என்னத்துக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் பிரிண்ட் பண்ற நீ? அப்ப இது உனக்கு மரியாதையா? இந்த பாரு தம்பி, நீங்க வந்து கடுமையா வைத்தறிச்சல கலப்பாதீங்க. இன்றைய ஒன்றிய அரசு இந்த தேசத்தை அடமானம் வைக்கிறதோ இல்லையோ நாசக்காடு பண்ணிட்டு போயிடும். இந்த மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வெளியுறவு கொள்கை எல்லாம் வந்து சரியான முறையில டீல் பண்றாரு மோடிஜி அப்படின்ற ஒரு விஷயம். வெளியுறவு கொள்கை வந்து அவன் வெளியுறவு கொள்கையை வச்சு என்ன செய்ய? என் வீட்டுல சோத்துக்கு வந்துருமாயா? என் வீட்டுல சோத்துக்கு வந்துருமா? சூழ்நிலை இருக்கு. நீங்களே பாக்கலாம். சீனால இருந்து அச்சுறுத்தல் இருக்கு. சீனால இருந்து என்னைக்குமே அச்சுறுத்தல் இல்ல. சீனாவுக்கு அன்றைக்கே வந்து லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்ட்ல போய் பிரச்சனை பண்ணி ஒப்பந்தம் போட்டுட்டு வந்தாரு. அன்றைக்கு ஒப்பந்தம் போட்ட அன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு பாவம். இப்ப இலங்கையில இருந்து கூட இப்ப அச்சுறுத்தல் பெருசா இல்ல. பாரு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, இலங்கையில அச்சுறுத்தல் யாரால? சைனா தான் இலங்கைக்கு போச்சு. சைனா அங்க வந்து ஒரு ராணுவ போர்ட்ட வந்து அவங்க குடிச்சுக்கிட்டாங்க, அவங்க தளம் அமைச்சிட்டாங்க. அதனால அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்லலாம். ஊன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து 18 கிலோமீட்டர்ல இருந்து இங்க வந்துரு பாம்பு. புரிஞ்சுக்கோ, ரொம்ப தூரம் 400 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்திய கட்டமைப்பு வந்து அவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு கட்டமைப்பு இல்ல, ஒரு வலுவான கட்டமைப்பு. வலுவான கட்டமைப்பா நீ இருக்கலாம். ஆனா நம்பர் 1ல இதுல இருக்கு. சைனா 2ஆம் இடத்துல இருக்கு. சைனா 2ஆம் இடத்துல, மோஸ்டா அமெரிக்கா இருக்கு. 2ஆம் இடத்துல சைனா இருக்கு. 3ஆம் இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு நாடு ஜப்பான். 4ஆம் இடத்துல இந்தியா இருக்கு. புரியுதா? ஆகையினால நம்ம கிட்ட அதிகமா காலால் படை இருக்கு. எப்படி? காலால் படை நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. மத்தபடி பெருசா ஒண்ணும் கிடையாது. இங்க வெப்பன்ஸ்ல எடுத்துக்கிட்டேன்னா மற்ற நாடுகளை வச்சு கம்பேர் பண்ணா நம்மகிட்ட வெப்பன்ஸ் கம்மி தான். ஆனா இந்த ராணுவத்துக்கு மாத்திரம் ஆண்டுக்கு 4 லட்சம் கோடி வந்து ஒதுக்குறாங்க. 4 லட்சம் கோடி ராணுவத்துக்கு. சும்மா அதாவது கண்ணு, இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு நம்ம அன்புமிகு பிரதமர் அவர்கள் சரியா செயல்படுறாரு. அவரு வந்து இன்னைக்கு என்னென்ன எல்லாம் பண்றாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் பாத்தீங்கல்ல?
பாக்குறீங்களா திருப்பி என்ன அடிச்சாங்க பாத்தீங்களா இந்தியா? அட சும்மாரியா திருப்பி அடிச்சாங்க. அது என்னத்துல வந்துச்சு, எப்படி நடந்துச்சு? நீ வந்து அங்க தேர்தல்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீயே நடத்துவ, நீயே பண்ணிக்குவ, நீயே அடிக்கிற மாதிரி அடி, நாங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம்னு சொல்லி பண்றது. இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம், புரிஞ்சதா? இன்றைக்கு காஷ்மீர்ல யார் ஆண்டு? உமர் அப்துல் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. அங்க என்ன பெரிய பிரச்சனை, ரெவல்யூஷன் என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஒழுங்கா தானே அவர் ஆண்டுகிட்டு இருக்காரு. சும்மா அதாவது இவங்க வந்து கையில ராணுவம் இருக்கு, அதாவது டென்ஷனாவே வச்சுட்டு இருக்கணும். இந்திய மக்களை வந்து ஃப்ரீயா சிந்திக்க விடக்கூடாது. சிந்திக்க விட்டா அவன் சிந்திச்சான்னா அவன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்க முடியாது. சிந்திக்க விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகளை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அழகா அந்த பாப்பர கூட்டம் செய்யுது. என்ன சார் சந்தோஷம் சூஷமா தானே வாழ்றாங்க இந்திய மக்கள் இந்த பிஜேபி ஆட்சியில? நீங்க ஏன் சார் நீங்க சார் இல்லாத வீதியை வந்து நீங்க கிளம்புறீங்க? சுச்சமா வாழ்றான் அப்படிங்கறத நீ கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே கூவ நதிக்கரை அந்த ஏரியாக்கள்ல போயிட்டு வாங்க. அதே மாதிரி எக்மோருக்கு பின்னாடி, அதே மாதிரி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி அந்த அந்த பக்கம் எல்லாம் அந்த ஏரியாக்கள்ல போயிட்டு வாங்க. அப்படியே இந்த கண்ணகி நகர அந்த ஏரியாக்கள்ல அப்படி போயிட்டு வாங்க. நீங்க எல்லாமே இருக்கிறது எல்லாம் ஏன் உங்க ஏரியாலேயே வந்து அந்த மீனவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை போய் பாருங்க, எப்படி இருக்காங்க மக்கள். சும்மா பந்துக்குள்ளயும் சந்துக்குள்ளயும் குடிசை வீட்டுகள்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ வாழணுங்கிறதுக்கா வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர ஒண்ணு சரியான உடை கிடையாது, சரியான உணவு கிடையாது. மாநில அரசு தானே ரோல். மாநில அரசு ரோல்னா மாநில அரசுக்கு மத்திய ஒன்றிய அரசு தானே செய்யணும். நம்ம முன்னேறின நாடு முன்னேறிருக்காங்க. என்ன ஒரு தொழில் இங்க செய்ய விட மாட்டேங்கிறா. இங்க இருக்கக்கூடியவனும் வரி 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 வரியை போட்டு கலெக்டர் ஒரு 10 லட்ச ரூபாய் காருன்னா 6 லட்ச ரூபாய் நீ வரி போடுற, 4 லட்ச ரூபாய் காருக்கு 6 லட்ச ரூபாய் வரியை போட்டு பிடிக்கிட்டு போயிடுற. அதுக்கப்புறம் ரோடு வரி, அந்த வரி, இந்த வரி, இன்சூரன்ஸ், லொட்டு லூஸ்க்குன்னு எல்லாத்தையும் 12 லட்ச ரூபாய் கொண்டு வந்துடுற. அப்ப 4 லட்ச ரூபாய் காரு எத்தனை 12 லட்சம்னு எவ்வளவு ஆச்சு? அப்ப 7-8 லட்ச ரூபாய் நீ வரிங்கிற முறை கோதால போட்டுட்டு போற. இப்படி போனா அந்த நாடு உருப்படுமா கண்ணு? அதிகமா வரி போட்டு வசூல் பண்ற நாடு உருப்பட்டதாக சரித்திரம் இல்ல கண்ணு. மக்களை வந்து சூட்சமா வாழ வைக்கிறது தான் அரசே தவிர மக்களை கசக்கி பிழியறதுக்கு அரசு இல்ல. அதுக்கு அரசு தேவையில்லை. அதுக்கு மன்னர்கள் ஆட்சி பெட்டர். ஆனா நேற்று இப்போ வலதுசாரிகள் குறிப்பா ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நாளை பின்ன மோடி ஆட்சிக்கு பிரச்சனை வரலாம். இப்ப மணிப்பூர்லயே வந்து ஆட்சியை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க நம்ம நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி. நாளை பின்ன ஏதேனும் பிரச்சனை வந்தாலும் கூட பிரதமர் மோடிஜி வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து 22 எம்பி இருக்காங்க, அந்த நிச்சயமாக நாடக்கூடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது மூலியமா என்ன தெரிய வருது? திமுக ரெடியா இருக்கு, நமக்கும் எத்தனையோ வழக்குகள் இருக்கு, ஃபைல்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. இடி இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு, சிபிஐ இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து திமுக அடிபணிச்சிருமாங்கிற ஒரு அவங்க ஆட்சிக்கு அங்க வந்து ஆட்டம் கொடுக்கும் போது நாங்க என்னத்துக்கு பயப்படணும்? இந்த ஆட்சி போச்சுன்னா நான் எங்க இந்தியா கூட்டணி ஆட்சி வரப்போகுது, இது என்னத்துக்கு நாங்க வந்து பயப்படணும்? இல்ல இப்போ அசாதாரண சூழ்நிலை இல்ல சார். இப்போ இல்ல சார், இப்போ பிஜேபி ஆட்சிக்கு எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். நாங்க சப்போர்ட் காலம் எல்லாம் மலையேறி போச்சு. அதெல்லாம் வாஜ்பாய் மாதிரி ஆளு இருக்கும் போது பண்ணணும். ஏன் சார் உங்க எம்பிகள் ஒரு 4 பேருக்கு ஒரு முக்கிய இலாக்கா கொடுத்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? தம்பி, நான் முக்கிய இலாக்கால பிரதமர் போஸ்டே எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம் தம்பி. இல்ல நீங்க அப்போ ஜனதா ஆட்சியின் போது நீங்க வந்து ஆதரவு கொடுத்திருந்தீங்க. நாங்க வந்து ஜனதா கட்சியில ஆட்சிக்கு கொடுத்தோம், அதுக்கப்புறம் வாஜ்பாய்க்கு கொடுத்தோம். அது அந்த காலகட்டங்கள் வேற. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எங்க முதலமைச்சர், எங்களுடைய துணை முதலமைச்சர், இன்றைக்கு கட்சியினுடைய கட்டுக்கோப்பு இன்றைக்கு வேற. ஆகையினால கடந்த காலங்களை பத்தி பேசாதீங்க, நிகழ்காலத்துக்கு வாங்க. இந்த நிகழ்காலத்துல அவன் மோடி அரசு எப்படா கோயிந்தான்னு போகுமோ அதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால நீங்க வந்து பழசெல்லாம் கிளறாதீங்க. ஏன்னா எப்பயுமே குப்பையை கிளறுனா குப்பை தான் வரும், புரிஞ்சதா? அதுல ஒண்ணும் வைரம் எல்லாம் வராது. ஓகே, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து வைக்க நன்றி.